என்னை ஏமாத்திட்ட வடிவ எப்படி முடிஞ்சதோனல உனக்காக குடிய விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் வேணும்னு நினைச்சா நீ என்னையே வேண்டாங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படி? என் வீட்டுல இருக்கிறவங்கள நான் பாத்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றேன், அப்பயும் புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. விஜய், ஏய் விஜய். விக்ரம், இப்ப நான் யாருக்கிட்டயும் பேசுற மனநிலைமையில இல்லடா. நாளைக்கு பேசுறேன்டா ப்ளீஸ்டா. டேய், ஃபர்ஸ்ட் எதுக்கு கிளாஸ் எல்லாம் உடச்சு வச்சிருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன். யாராலையும் சால்வ் பண்ண முடியாது விக்ரம், நீ போடா. நல்லா குடிச்சிருக்கன்னு மட்டும் தெரியுது. எது குடிச்ச? என்ன விடு, நான் நாளைக்கு பேசுறேன் ப்ளீஸ். பார்த்து பார்த்து கீழே கீழே கிளாஸ் இருக்கு பாரு, பார்த்து. அதெல்லாம் பார்த்துதான் நடந்து வந்தேன். என்னாச்சு? எதுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் லவ் ஃபெயிலியரா? இல்லடா விக்ரம், நீ கீழே போ. இப்ப நம்ம பேசக்கூடாது, நாளைக்கு பேசலாம், கரெக்டா இருக்கும் சரியா? இப்ப வேண்டாம், நீ போடா கீழே. நான் உன் அண்ணன்டா, நீ எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். சொல்லு, நான் சால்வ் பண்றேன். இது யாராலுமே சால்வ் பண்ண முடியாதுடா. யார் இந்த பொண்ணு? அது சொல்லுடா. நான் நாளைக்கு சரியாயிடுவேண்டா. ஒன்றும் இல்லை விடு. சொல்லுன்னு சொன்னேன். வடிவு. என்னது வடிவு? நம்ம வடிவு தானே. அவன் என்ன பிரச்சனை பண்றா? அவன் ரொம்ப சைலண்ட் ஆச்சு. பார்க்கதான் சைலண்டா இருப்பாளுங்க, ஆனா நிஜத்துல பயங்கர வைலண்டா விக்ரம். ஏண்டா அப்படி சொல்ற? அவ என்ன பண்ணா? ஒரு சில நேரம் வேணுங்கிற, ஒரு சில நேரம் வேணாம், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நீங்க பணக்காரன், அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு வெறுப்பேத்துறாடா. இதுதான் பிரச்சனையா? இதுக்கு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கியோ? பின்ன என்னடா, நம்ம ஆசை ஆசையா அவளை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது வெறுப்பேத்துற மாதிரி, வேண்டாம் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு கஷ்டப்படுத்துறாடா. பொண்ணுங்க கஷ்டம் தான் படுத்துவாங்க விஜய். என்ன இப்ப வடிவு வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசி பழகணும் அவ்வளவுதானே. பார்த்துக்கலாம் விடு, நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லிட்டுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கூல். வேண்டாம் விக்ரம், விட்டுரு. அவ மனசுக்கு என்ன படுதோ அதே பண்ணட்டும். சும்மா சும்மா பின்னாடி போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. அவளுக்கு நிஜமாவே பிடிக்கலையோ என்னவோ. இல்லை விஜய், எனக்கு தெரிஞ்சு வடிவுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவளும் உன்னைய விரும்புகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி நம்ம வீட்டு ஆளுங்களை பார்த்து பயந்து போயிருப்பா, அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கா. நாளைக்கு நான் பேசி பார்க்குறேன் சரியா? நானே பேசிட்டேன்டா, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை வடிவுன்னு சொல்கிறேன். ஆனால் அதை கேட்க மாட்டான். என்ன பண்ணுறது? மேபி அவ ஏதாவது ஒரு விஷயத்தினால பயந்து போயிருக்கலாம்டா விஜய். பார்ப்போம், நான் நாளைக்கு பேசி பார்க்குறேன் ஓகேவா? இப்போ போய் தூங்கு. என் தூக்கத்தையே எடுத்துட்டு போயிட்டா விக்ரம். சரியாகிடும்டா, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். போய் தூங்கு. நான் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு போய் தூங்குறேன் விக்ரம், நீ போ. இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் வா நீ என் கூட. உன்னை தனியாக விட்டு போகிறதுக்கு நான் ரெடியா இல்லை. வா வா வா, கீழே போகலாம். கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வரேன்டா, நீ போ விக்ரம். சரி, இப்படி யோசிச்சுட்டு நிற்காத, சீக்கிரம் போ சரியா? விஜய், இப்போதான் உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுல? இங்க வா. ஓ, நான் வரமாட்டேன். வான்னு சொல்றல. நான் வேணும்னா நீ வாடி. வா விஜய். உன் மேல நான் கோவமா இருக்கேன், எனக்கு அதிர விட்டல நீ இன்னைக்கு. சரி வா. நிச்சயமாவே பண்ணி வரலையா? என் கண்ணுக்கு மட்டும் தான் நீ தெரிஞ்சிருக்கியா வடிவு? விஜய், போய் தூங்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வடிவு வந்தா விக்ரம், ஆனா நான் வந்து பார்க்கும்போது மறைஞ்சு போயிட்டா. இங்கதான் எங்கேயாவது போறா? விஜய், அவன் ஏன்டா இப்போ இங்க வரப்போறா? அவன் உங்க வீட்டுக்கு போயிருப்பா. நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ வா, போய் தூங்கலாம். இல்லை இல்லை விக்ரம், அவன் என்ன கூப்பிட்டா, வான்னு கூப்பிட்டா, நான் தான் போய் பேசுறேன் அவகிட்ட. ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா மறைஞ்சு போயிட்டா. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ? ஏ வடிவு. ஏய், அவன் இன்னைக்கு 6 o'clock கிளம்பி போயிட்டாடா. அவன் வெளில போறப்ப நானே பார்த்தேன். அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய். நீ வா, ஃபர்ஸ்ட் தூங்க போலாம். வாடா. அரே பகவான், தமிழ்நாட்டுக்கு சிஎம் யார் ஆவான்னு தெரியல. யாரு ஜெயிச்சா என்ன, நம்ம இங்கதான் உட்காந்து சோறு கிண்டணும்.
ஹே வடிவு, என்ன சோகமா இருக்கா? சோகமாலாம் இல்ல சிட்டம்மா. இல்லையே, நைட்டை பூரா தூங்காத மாதிரி இருக்கு கண்ணு. என்ன ஆச்சு டீ? எதுவும் இல்லையே. சாரா, விஜய் சாருக்கு காப்பி எடுத்துட்டு போய் கொடு. இல்ல, நீங்களே போய் கொடுங்க. ஏய் லட்கி, வந்ததே லேட்டு, இதுல எனக்கு வேலை வைக்கிறா? இப்போதான் எல்லா வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். சும்மா சும்மா என்ன வேலை வாங்காதடி. போ, எடுத்துட்டு போய் கொடு. சரி போறேன், கத்தாதீங்க. அந்த பயம் காட்டும் என் மேல. கடவுளே, குடிக்கவே கூடாது போல, பயங்கர தலை வலியா இருக்கு. இந்த வடிவை நம்மள ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாப்புல. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். பார்ப்போம் அவள் எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறான்னு. இவர் குளிச்சுக்கிட்டு இருப்பாரு, நம்ம வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நம்ம வரவும் ஏதாவது கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரோ? சார் காஃபி இங்க வச்சுட்டேன் சார். வேற ஏதாவது வேணுமா சார்? ம் ம். இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிற வடிவு? உண்மையாகவே அப்போ உனக்கு வேலைக்காரியாக மட்டும்தான் இருக்கணும்னு ஆசையா? என் மேலே உனக்கு பாசமே இல்லையாடி? நம்ம தான் தேவையில்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? நேற்று நடந்தது எதுவும் மனசில் வச்சுக்காம இன்னைக்கு நல்லா வந்து பேசுவான்னு பார்த்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. இப்போ என்ன வெயில் அடிக்குது? இந்த வெயிலுக்கு ஏதாவது ஜூட்டு கீச்சுன்னு கொடுத்தா பரவாயில்ல, இவளுக்கு என்னன்னா காப்பியே கொடுக்குறாளுங்க. அம்மா குசலாம்பால், எப்படிமா இருக்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் குசலாம்பால், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என் பேத்தி எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கா, அம்பிட்டு அழகா இருக்கா. என்ன வள்ளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. இன்னும் அதே வெக்க அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. போங்க பாட்டி. அண்ணி வானத்திலாம் எங்கம்மா? வீட்டில் யாருமே காணுமே. ஈஸ்வரி ஆஃபீஸுக்கு போயிருக்காம. வானத்தி இங்கே தான் மேலே குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. உன் கூட பிறந்தா உன் தங்கச்சி தான், ஆனால் உன் புத்தியில் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லையம்மா. விடுங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விக்ரம், நீ எப்படிப்பா இருக்க? நல்லா வளர்ந்துருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை, என்ன மறந்துட்டீங்களோ? இல்லப்பா விஜய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. விஜய் மாமா இவ்வளோ அழகா இருக்காரு. நம்ம இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓய் குள்ளி, சொல்லுங்க மாமா. ஏன் தலை நிமிராதா? அப்போ வெக்கமா இருக்கு பாருமா. அதான் மாமா கூப்பிடறால பாரு. நம்ம பேத்தி வெக்கப்படுறத பார்த்தா இவளுக்கு விஜய பிடிச்சிருக்கு போலயே. ஐயா, ஆனா விஜயும் வடிவும் ஏற்கனவே லவ் பண்றாங்களே. இது என்ன கடவுளே, எனக்கு வந்த சோதனை. நான் என்ன பண்ண போறேன்? வேண்டாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அட பாரு, பார்த்து பழகி. நம்ம மாமா தானம்மா, பாருமா. பாக்குறேன். இன்னும் நீ மாறவே இல்லையா? அப்படியே இருக்கியே லூசு குள்ளி. போங்க. எதுக்கு மாமா என்ன குள்ளி குள்ளி கூப்பிடுறீங்க? குள்ள புஸ்காவா இருந்தா குள்ளின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சேட்டம்மா, அவங்க யாரு? அரே பகவான், உனக்கு தெரியாதா? தெரியும், அதனால தானே கேட்குறேன். இந்த கிழவிக்கு மொத்தம் 4 பேர் பசங்க. அதுல முதல் பையன் நம்ம ஐயா தான். 2வது ஒரு பையன் இருக்கானா. 3வது இந்த குசலாம்பல். 4வது அந்த வானதி பைத்தியக்காரி. ஓ, அப்போ இவங்க பொண்ணு பேத்தியா பாட்டிக்கு? அப்போ விஜய் சாருக்கும் விக்ரம் சாருக்கும் முறை பொண்ணும். ஆமா ஆமா, சின்ன வயசுல இந்த விஜய் சாருக்கு இந்த பொண்ணை தான் பேசியிருக்காங்க. இந்த ஸ்ரேயா தான் பைத்தியக்காரி மாதிரியா ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க சேட்டம்மா? இது விஜய் சாருக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும் வடிவ? நம்ம டிரைவர் பையா தான் எல்லாத்தையும் சொன்னாரு. குள்ளமா இருக்கிறது தான் உனக்கு அழகே குள்ளி. சரி பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவ்வளோ சிரிக்காத, கொஞ்சம் கம்மியா சிரி குள்ளி. பாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ ஐயோ, என் பிள்ளை வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கு. மாமங்களை பார்த்துட்டு உடனே வெக்கம் தான். குசலாம்பால், பிள்ளையை கூட்டிட்டு உள்ள போமா. சரிம்மா. விஜய் சாரை பார்த்து இந்த குள்ளியே இவ்வளோ வெக்கப்படுறா. குள்ளிக்கும் இவருக்கும் எப்பயும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. இவருக்கு எப்படி அது தெரியாம இருக்கும்? என்ன வேணும்னு ஏமாத்திருக்கியா விஜய்? ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி விஜய். வடிவ சொல்லுங்க சார். மேலே டெரஸ்க்கு வா, கொஞ்சம் வேலை இருக்கு. நானா சார்? வடிவு நீங்க தானே, அப்போ உங்களுக்கு தான் வேலை இருக்கு, வரீங்களா? சரிம்மா, வெயிட் பண்றேன். சரிங்க சார். பரவாயில்ல வடிவா, விக்ரம் சாருக்கு கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் பரமையா பேசுறாரு. இதுக்கெல்லாம் அந்த பிரீத்தி அம்மா தான் காரணம் போல. ஏதுக்கிட்டே ஆளுற? நீ நல்லா உட்காந்துக்கிட்டு கமெண்ட்ரி கொடுத்துடுற பைத்தியக்காரி மாதிரி. என்னத்துக்கு கூப்பிடுறாருன்னே தெரியல, பயமா இருக்கு. பயப்படாம போடி, நான் தான் இருக்கேன்ல.
ஐயோ, விஜய் சார் வேற இருக்காரே. இவங்களோட பேரும் ஒன்றா நிற்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கே. சார், விக்ரம் சார், என்ன வேலை இருக்கு? மாடியில் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன வேலை? நீ என்ன பண்ணி வச்சிருக்க என் தம்பிய? நான் என்ன சார் பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. பொய் சொல்லாத வடிவு. இல்லை சார், நான் எதுவுமே பண்ணல. நீ ஏன் அவங்க கூட பேச மாட்ற? அதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம். என்ன வார்த்தை இதெல்லாம்? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களே, அப்படி இருக்கும்போது ஒன்றா சேர்றதுக்கு தானே முயற்சி பண்ணோம். அதை விட்டுட்டு பிரியறேன்னு சொல்கிறது என்னது இது? ஐயோ, விக்ரம் சாருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போலியே. விஜய் சார் சொல்லிட்டாரோ? என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு வடிவு. இல்லை சார், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது சார். எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் போகிறேன். நான் உன்னை போனே சொல்லியே, அப்புறம் எப்படி கீழே போவ? விஜய், ஏதாவது பேசுடா. பேச எதுவும் இல்லை. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் வடிவு. நீ அவனை ரொம்ப டென்ஷன் படுத்தி நேத்தெல்லாம் அவன் பயங்கரமாக பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். எனக்கு என் தம்பி அடி பார்க்கறதுல இஷ்டம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். நானும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கேன். அண்ட் பாட்டியுமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறது என்னோட வேலை. அதை பற்றி நீ கவலைப்படாத, புரியுதா? இல்லை சார், இது சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். இது நமக்குள்ளே ஒத்து வராது சார். அதை முடிவு பண்ணி தான் நான் தனியாக விளக்கிட்டேன். நேற்று என்னை பார்த்து என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? மயக்கின்னு சொன்னாங்க சார். நான் என்ன மயக்கியா சார்? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் என் லைஃப்பில் கேட்டதே இல்லை சார். நான் ஏன் சார் கேட்கணும்? வேண்டாம் சார், என் தகுதி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். விட்டுருங்க. மைக்கின்னு யார் சொன்னா? இல்லை சார், விட்டுருங்க ப்ளீஸ். யார் சொன்னா? வானதியத்தை. நேத்தே அதுக்கான பதிலும் நான் சொல்லிட்டேன். அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க, சரி. அதுக்காக நீங்க என்னையே விட்டுருவீங்களா? கேட்குறான்ல வடிவு, பதில் சொல்லு. பதில் இல்லை சார். என் தம்பி சின்னதாக சோகமாக இருந்தாலே என்னால் தாங்க முடியாது. நேற்று அவன் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். எல்லாம் ஒன்னால. நீ பார்த்து நடந்துக்கோ வடிவு. எல்லா நேரமும் நான் இப்படி பேச மாட்டேன். ஏன் சார், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுன்றதுனால மிரட்டுறீங்களா? மிரட்டல. நீ இந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணும் கிடையாது. எப்படி பிரீத்தி இந்த வீட்டுக்கு மருமகளோ அந்த மாதிரி நீயும் ஒரு மருமகன் நினச்சி தான் சொன்னேன். நம்ம 3 பேர் வேணால் அப்படி நினைக்கலாம் சார். ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்னையும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். எடுத்தோடனே எல்லாம் சரியாயிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். ஒரு சில பேர் வார்த்தையை விட்டாங்கன்றதுக்காக நம்ம நேசிச்சவங்களே விட்டு போகிறது ரொம்ப தப்பு. யாரும் இங்கே யாரையும் விட்டு போகல சார். என்ன ரியாலிட்டிங்கிறது மண்டைக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் என் தகுதி என்னன்னு தெரிஞ்சு நான் நடந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் 2 அத்தை பொண்ணு இருக்காங்களே, ஸ்ரேயா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதோ இன்னைக்கு கூட வந்தாங்களே குள்ளி. அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. அதெல்லாம் நீ சொல்லாத வடிவு. என் தம்பி ஒன்று லவ் பண்ணுறான், நீயும் அவனை லவ் பண்ணியிருக்க. சடனாக இப்போ எதுவும் இல்லைன்னா சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் நீ இந்த முடிவு எடுத்திருக்கன்னு நல்லா தெரியுது. டைம் எடுத்துக்கோ. நல்லா ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்து யோசி, பொறுமையாக யோசி. இல்லை இப்போதைக்கு இது வேண்டான்னு நினைக்கிறேன்னா அதையும் ஓப்பனாக சொல்லு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் விஜய் கூட. சரியா? இல்லை சார், இது சரிப்பட்டு வராது. வடிவு, இப்போ நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்க. அதனால ஒரு 2 to 3 days இது அப்படியே ஆறப்போடு. அதுக்கப்புறம் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு. என் மனசு இப்போன்னு இல்லை சார், எப்பயுமே இது மட்டும் தான் சார் சொல்லும். நான் போகிறேன் சார். நான் வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கு கூட சரியான மரியாதை கிடைச்சதில்ல. அப்படி இருக்கும்போது மருமகளுக்கு மரியாதை எதிர்பார்க்குற நிலமையில நான் இல்லை சார். அதுவும் ஸ்ரேயம்மா இடத்துக்கு நான் வந்தால் இங்கே என்னென்ன நடக்குன்றத நினச்சாலே பயமாக இருக்குது. ஸ்ரேயம்மா எந்த இடத்துக்கு வருவாங்க? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சாரி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ரேயம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து வாழ்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் உங்களை தான் லவ் பண்ணேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? சொல்லு வடிவு. அவன் தான் கேட்குறான்ல, பிடிக்கலன்னு சொல்லிவிடு. பிடிக்கலன்னு சொல்லிவிடு. அவன் மண்டைக்கு அப்பயாச்சும் உரைச்சி அவன் வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறான்னா பார்க்கலாம். சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க. உன் கண்ணே சொல்லுது வடிவு நீ எந்த அளவுக்கு விஜயை லவ் பண்ணுறேன்னு. இல்லை சார், நான் எதுவும் சொல்ல விரும்பலை. என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க.
கேட்கவும் கேட்காதீங்க ப்ளீஸ். இல்லை வடிவு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. விக்ரம், வேண்டாம் விட்டுரு. பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? பிடிக்காதவங்க லைஃப் லாங் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. விட்டுரு. இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்கள் போங்க. ஆர் யூ ஷுவர் ட விஜய்? எஸ் விக்ரம். வேறு என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணால் நிலைக்காதரா. விஜய் சார். நீங்கள் போங்க. இனி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்காக என் அண்ணனும் வந்து உங்ககிட்ட பேச மாட்டான். என்னை ஏன் நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? தூரமாக இருக்கிறவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டு தான் பழக்கம். வா போன்னு உரிமையாக கூப்பிட்டு பழக்கம் இல்லை. என் விஜய் என்னை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சுட்டான். நான் கீழே போகிறேன்டா. நானும் வரேன். ஹாய் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. போன ஃப்ரைடே வந்து வீடியோ போட்டோம், அதோடு இந்த ஃப்ரைடே தான் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அண்ட் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எவ்ரி திங் ஃபைன். ஸோ இன்பிட்வீன் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு, பட் நவ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ அதனால தான் வீடியோ வந்து போட முடியல. அப்புறம் வந்து ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் எதுக்கு வந்து வடிவை இப்படி இது பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இது கதை இப்படி போனால் தான் நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்ம இப்படி கொண்டு போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் ஆனால் கதை வைஸ் போகணுன்னா இப்படி தானே போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் புது கேரக்டர்ஸ் இதுக்கு மேலே நம்மளுடைய வீடியோஸில் ஆட் ஆகுவாங்க கதைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். பாய்.